வியூகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய வியூகம் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். எல்லாவற்றையும் சரியோ தவறோ வெளிப்படையாக தடாலடியாக பேசக்கூடிய அரசியல் ஆளுமை. இன்னும் நிறைய தடாலடியான கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். இந்திய அரசியல், மோடி அவர்களினுடைய நடவடிக்கை, தமிழக அரசியல் சூழல், இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடிங்கய்யா ராஜினாமாவுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய முதல் இன்டர்வியூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால முதல் கேள்வியே நிறைய தொண்டர்களுக்கு இருந்த கேள்வி, அது அரசியல் பார்வையாளர்களுக்கும் இருந்த கேள்வி, நீங்க ஏன் ராஜினாமா பண்ணீங்க? ஏன்னா காங்கிரஸ் குறிப்பிட்டத்தக்க அளவுல இடங்களை பெற்றிருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியை ஒரு உயிர் போடு வச்சிருந்தீங்க, பிறகு ஏன் ராஜினாமா செஞ்சீங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் நான் தொலைக்காட்சியை சந்திக்கவே இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்ட காரணத்தால் நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது நான் பொறுப்பேற்ற பிறகு காங்கிரஸ் கட்சி குறிப்பாக தமிழகத்தில் ஒரு 5வது 6வது இடத்திலே தான் இருக்கின்ற ஒரு கட்சியாக இருந்தது. நான் கடுமையாக உழைத்தேன். எனக்கு ராகுல் காந்தி அவர்கள் முழு ஆதரவு தந்தார்கள். நான் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை திருச்சியிலே நடத்திய போது கூட அவர் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த கூட்டத்தை மிகச்சிறப்பாக நடத்தி கொடுத்தார். மழையும் அடித்தது, காற்றும் பலமாக வீசியது. இருந்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே அமர்ந்து என்று சொல்வதை விட மழை பலமானவுடன் அமர்ந்திருந்த சேர்களை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அப்படியே நின்றார்கள். இதுபோல் இருந்தோம். தேர்தலில் கூட்டணி என்பது கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் வந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு கருத்தை கலைஞர் சொல்லிய உடனேயே நான் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி இருக்க வேண்டும் என்பதற்காக மேலிடத்திலும் சொல்லி அது ஒரு கூட்டணி ஏற்பட்டது. அந்த கூட்டணியில் கூட 41 சீட்டுகளை நாங்கள் பெற்றோம். 41 சீட்டுகள் சாதாரணமாக பெற்றுவிட முடியவில்லை. அவர்கள் 20 ஆரம்பித்து கடைசியில் 41 வரைக்கும் வந்தார்கள். அவர்களுடைய மனதில் 25க்கு மேல் தர வேண்டியதில்லை என்ற எண்ணம் இருந்தாலும் கூட குலாம் நபி ஆசாத் அவர்களும் நானும் முகுல் வாஸ்னிக் அவர்களும் பேசி 41 தொகுதிகளை பெற்றோம். 41 தொகுதிகளை பெற்றாலும் கூட கிட்டத்தட்ட 41 வேட்பாளர்களில் ஒரு 4 வேட்பாளர்களை தவிர அத்தனை பேரும் தகுதியானவர்கள், மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர்கள், கட்சிக்காக உழைத்தவர்கள், மாவட்ட அமைப்பிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள். அது சொல்ல வேண்டாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த கட்சியை பொறுத்தவரையில் ஒரு ஆல் இண்டியா, இட்ஸ் எ நேஷனல் பார்ட்டி. ஸோ நான் ஒருவன் சொல்வதையே அவர்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் சொன்னதை முக்காவாசி ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு 4 பேர் நான் அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று சொன்னேன். இருந்தாலும் அவர்களை மேலிடம் மற்ற தலைவர்கள் சொல்கின்றதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லிய காரணத்தால் அவர்களையும் அறிவிக்க மன்னிக்கவும். ஏன்னா தகுதி இல்லை என்பதை வெற்றி பெற மாட்டார்கள் என்ற அளவுல சொன்னீங்களா, இல்ல எந்த அடிப்படை? வெற்றி பெற மாட்டார்கள் என்பதோடு மட்டுமல்ல, நிறுத்தப்பட்ட அவர்கள் சொல்லி அந்த 4 வேட்பாளர்களுக்கும் அங்கே இருக்கின்ற கட்சியினரோடு தொடர்பு கிடையாது, மக்களோடு அறிமுகம் கிடையாது. எனவே அதை பற்றி நான் அதை வைத்து இல்லை என்றால் அதற்கு தனியாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யுங்கள் வரை. ஆகவே தேர்தலில் நின்ற காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஒரு 4 பேரை தவிர நான் சொன்னபடி அத்தனை பேரும் தகுதியானவர்கள் தான். பட் தேர்தலின் போது நானும் முழுக்க பிரச்சாரம் செய்தேன். காங்கிரஸ் கட்சியிலே மற்ற தலைவரும் சில தொகுதிகளுக்கு சென்றார்கள். ஆனால் என்னை போல் எல்லா தொகுதிகளுக்கும் சென்று மிகப்பெரிய ஓரளவுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் என்றால் அது குஷ்புவை சொல்லலாம். அவர்களும் எல்லா தொகுதிக்கும் சென்றார்கள். அதே போல் ராகுல் காந்தி அவர்களும் கலந்து கொண்டார்கள். கடைசி ஒரு நாள் கூட்டத்தில் மட்டும் ஒரு நாள் கலந்து கொள்ள முடியவில்லை. சோனியா காந்தி அவர்களும் சென்னையிலே கலைஞரோடு கலந்து கொண்டார்கள். பிரச்சாரத்தை முடித்தவரையில் நாங்கள் நன்றாக செய்தோம். இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு தேர்தல் முடிவுகள் வந்தபோது வெற்றி அமையவில்லை. என்னை பொறுத்தவரையில் குறைஞ்சது 20 இடத்திலாவது நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நான் ஒரு கணக்கு வைத்திருந்தேன். சுற்றுப்பயணம் செய்யும் போதும் கூட்டங்கள் கூடுவதை பார்த்து அங்கே இருக்கின்ற கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களோடு பேசும்போது கூட அந்த வெற்றி வாய்ப்பு இருந்தது. ஆனால் தேர்தலில் நான் எதிர்பார்த்த 20 சீட்டு கிடைக்கவில்லை. மாறாக 8 தொகுதிகளில் தான் வெற்றி பெற முடிந்தது என்றால் அதற்கு காரணம் எங்களை பொறுத்தவரையில் மற்ற கட்சிகளைப் போல் எங்களால் செலவு செய்ய முடியவில்லை.
மற்ற கட்சிகள் அவருடைய வேட்பாளர்களுக்கு கொடுத்த பணத்திற்கும் நாங்கள் எங்களுடைய கட்சி வேட்பாளர்கள் கொடுத்த பணத்திற்கும் மிகவும் நிறைய வித்தியாசம். மிகப்பெரிய அளவிலே அவர்கள் மற்ற கட்சி வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னாலும் கூட எங்களை பொறுத்தவரை நாங்கள் மிக குறைந்த அளவில் தான் எங்களுடைய வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்க முடிந்தது. அப்புறம் மற்ற பல காரணங்கள் இருந்தன. அதனால தான் 8 வந்தது. 8 என்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்கனவே சட்டசபையில் 3 எம்எல்ஏக்கள் தான் இருந்தார்கள். ஆகவே 8 என்பது ஒரு வெற்றி தான். இன்னும் சொல்ல போனால் சட்டசபையிலே நாங்கள் தான் 3வது பெரிய கட்சி. ஆனா அதுதான் பலருக்கும் ஆச்சரியத்தை தந்தது. 8ன்றது நல்ல நம்பர் தான். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்க காங்கிரஸ் எவ்வளவு தூரம் கொண்டு வந்தீங்க. நீங்களா ராஜினாமா செய்தீர்களா அல்லது என்ன உங்கள் மீது அப்போது விமர்சனமாக பத்திரிகைகள் எழுப்பப்பட்டதுன்னா 41 இடங்கள் என்பது ரொம்ப குறைவான இடத்தை திரு இளங்கோவன் அவர்கள் பெற்றுவிட்டார் என்று ஒன்று. இரண்டாவது, ரொம்ப அதிகமாக திமுகவோடு உறவை வச்சிருக்கிறார். அப்படி அதிகமாக திமுகவோடு உறவு வைத்த காரணத்தால் தான் 41 சீட்டுகளை பெற முடிந்தது. நீங்கள் சொல்வது போல் எல்லா ஊடகங்களும் அப்படி எழுதவில்லை. 1-2 ஊடகங்கள் தான் அப்படி எழுதுகிற. ஆனால் எங்கள் கட்சியிலே இருக்கின்ற சில தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அவர்கள் மேலிடத்திலே சென்று நாம் 62 வாங்கி இருக்க வேண்டும், 65 வாங்கி இருக்க வேண்டும், ஆனால் இளங்கோவன் 41, இது போன்ற ஒரு பொய்யான விஷயங்களை அங்கே. ஏனென்றால் நடைமுறையில் அன்றைக்கு இருந்த நிலை பார்த்தீர்கள் என்றால் 41 பெற்றதை இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற தலைவர்களை விட்டுவிடுங்கள். கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக இருந்தார்கள். ஏனென்றால் 20-25 பேர் காங்கிரஸ் பெற முடியாது என்ற பேச்சு தான் அப்போது பத்திரிகைகளிலும் அடிபட்டன, எல்லோரும் மனதிலும் அது இருந்தது. ஆனால் கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அதே போல் கனிமொழி அவர்களும் முகுல் வாஷ்னிக்கும் நானும் பேசி அவர்களிடம் பிறகு 41 தொகுதிகளை தந்தார்கள். ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் எப்போதுமே வேலை செய்யாத சில பேர் டெல்லியிலேயே சுற்றி கொண்டிருப்பார்கள் பதவிகளை வாங்குவதற்கு. அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களுக்கோ மக்களுக்கோ தமிழக மக்களுக்கோ தொடர்பு கிடையாது. ஆனால் டெல்லியிலே எல்லாருடைய தலைவர்களிடமும் தொடர்பு. என்ன இதே விமர்சன பூர்வமாக பார்த்தார்கள் என்றால் திரு ராகுல் காந்தியினுடைய கவனம் தமிழகத்தை சுற்றியே இருந்தது. அன்றாடம் கவனித்துக் கொண்டே வந்தார். உங்களுடைய உழைப்பு என்ன, காங்கிரஸை நீங்க எந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்றது ராகுல் காந்திக்கு நன்றாகவே தெரியும். அப்போது டெல்லி தலைமை உங்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம்ல, ஒருவேளை உங்களை கைவிட்டுருச்சா? நீங்க கேட்ட முதல் கேள்விக்கே நான் என்ன பதில் சொல்லி முடிக்கவில்லை. ஏன் ராஜினாமா செய்தீர்கள் என்று கேட்கின்றீர்கள். நான் முதல் தடவையாக அதை சொல்லுவது உங்கள் மூலம் மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அதை சொல்கின்றேன். ஆகவே நாங்கள் 3 எம்எல்ஏக்கள் இருந்த இடத்தில் 8 எம்எல்ஏக்கள் வந்தார்கள். தமிழகத்திலே 3வது பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி 6%, 7% பெற்றிருக்கின்றது என்று சொன்னார்கள். அதுக்கு எங்களை விட பெரிய கட்சிகளாக ஒரு தோற்றமளித்துக் கொண்டிருந்த விஜயகாந்த், பிஜேபி, வாசல், கம்யூனிஸ்ட் கட்சிகள், வைகோ, திருமாவளவன், நம்முடைய ராமதாஸ், இத்தனை பேரையும் பின்னுக்கு தள்ளி நாங்கள் 3வது இடத்துக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு, என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்தது. ஆகவே நான் என்ன செய்தேன், உடனடியாக டெல்லிக்கு செல்லாமல் ஒரு 15 நாள் கழித்து டெல்லிக்கு நான் போனேன் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு. நாம் இன்றைக்கு 3வது இடத்திலே தமிழ்நாட்டிலே வந்து இருக்கின்றோம். டெல்லியில் இருக்கின்றவர்கள் நமக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை தருவார்கள், மிகப்பெரிய வரவேற்பு பிரம்மாண்டமாக இருக்கும் என்று ஒரு கற்பனையோடு நான் அங்கே போனேன். மிகவும் சந்தோஷமான மனதோடு அங்கே போனேன். ஆனால் அங்கே சில விஷயங்கள் அதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இட் ஹேப்பன். அதற்கு நேர் எதிராக சில விஷயங்கள் ஏற்பட்டன. அங்கே இருந்த சில பேருக்கு நாம் அதிகமான தொகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அது ஏதோ இளங்கோவன் அதை நீங்கள் சொல்லியது போல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி வைத்துக் கொண்டு கம்மியான இடங்களை பெற்றுக்கொண்டார் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் இருந்தது என்றால் அது அவர்களுக்கு ஏற்பட்ட எண்ணம் இல்லை. மற்றவர்கள் அந்த எண்ணத்தை அவர்களிடம் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஸோ அந்த நாள் நான் இங்கே போகும்போது என்னை பாராட்டுவதற்கு பதிலாக கொஞ்சம் சில விஷயங்கள், தயவுசெய்து டோன்ட் ஆஸ்க் மீ இன் டீடைல்ஸ், கொஞ்சம் திசை மாறி செல்வதாக இருந்தது. எனக்கு எதிர்பார்த்த மன நிறைவு அவர்களுடைய பேச்சுக்களில் எனக்கு தெரியாத காரணத்தால், ஏன் நம்மை பற்றி அவர்கள் சங்கடப்பட வேண்டும், அவர்களுக்கு எந்த விதத்திலையும் நான் சங்கடம் கொடுக்கக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் நான் உடனடியாக ராஜினாமா கடிதத்தை எழுதி வைத்து வந்துவிட்டேன். ஏன்னா நீங்கள் முதல் முறையாக ராஜினாமா செய்த பிறகு கொடுத்த நேர்காணல்ன்றதுனால தான் நான் இவ்வளவு டீட்டெயிலாக அதில் போனேன். ஆனாலும் ஒரு துணை கேள்வியாக இதை நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது.
பலர் காங்கிரஸை விட்டு வெளியே வந்தபோது, நிறைய உழைத்தவர்கள், காங்கிரஸ் கட்சிக்காக வியர்வை சிந்தியவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேறிய போது டெல்லி தலைமை எங்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கல, அவங்களுக்கு புரியலன்ற ஒரு அங்கலாய்ப்பை சொல்லிட்டு தான் வெளில போனாங்க. நீங்களே தலைமையில இருந்தப்போ கூட அதை நீங்க பார்த்திருக்கலாம். அந்த எண்ணம் உங்களுக்கு இப்ப இருக்கா? மற்றவர்கள் வெளியேறிய போது இருந்த ஏன்னா மனநிலையும் நீங்க எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்திருக்கிறீங்கன்றத அரசியல் பார்வையாளர்களுக்கு தெரியும். எனக்கு அதுதான் அப்ப அந்த அங்கலாய்ப்பு உங்களுக்கு இல்லையா? டெல்லி தலைமை நம்மளை சரியா புரிஞ்சுக்கல. இல்ல, தலைமை என்று நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. என்னை பொறுத்தவரையில் எதிர்பார்த்த பாராட்டுகள் கிடைக்கவில்லை, வரவேற்பு இல்லை. மாறாக நான் எதிர்பாராத சில கேள்விகள் கேட்கப்பட்டன. ஆகவே எனக்கு ஏன் நம்மை வைத்துக்கொண்டு அவர்கள் சங்கடப்பட வேண்டும்? ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் நான் காங்கிரசின் மீது உயிரை வைத்திருப்பவன். என்னை பொறுத்தவரையில் சோனியா காந்தி மீதும் ராகுல் காந்தியின் தலைமையிலும் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டவன். ஆகவே பதவி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்னை பொறுத்தவரையில் கடைசி வரை நான் காங்கிரஸ்காரனாகத்தான் இருப்பேன். அதே நேரத்தில் நம்மால் சில சங்கடங்கள், சில பேர் சங்கடப்படக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் நான் கடிதம் எழுதி வைத்து விட்டது. யார் சங்கடப்படக்கூடாது என்றெல்லாம் கேட்காதீர்கள். பொதுவாக நம்ம இந்திய அரசியலுக்குள் வர வேண்டியிருக்கும். பண மதிப்பு நீக்க நடவடிக்கை இந்தியாவில் ஏற்படுத்திய தாக்கம் ஒரு புறம், அது பற்றி நிறைய நம்ம பேசிட்டோம். ஆனால் ஒரு புத்தாண்டின் முன்னிரவில் பிரதமர் சில சலுகைகளை அறிவித்தார். அது மக்கள்கிட்ட பெருத்த ஆதரவை நல்கி இருப்பதாக பாஜகவினர் சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? 100க்கு 100 பொய். இன்னொன்றை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அறிவித்ததே தவறு. நீங்கள் 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்தாலே நாட்டிலே இருக்கின்ற கள்ளப்பணமும், நாட்டிலே ஊழலும், நாட்டிலே தீவிரவாதமும் ஒழிந்து விடுமா? அதை ஒழிப்பதற்காகத்தான் இதை கொண்டு வருகின்றேன் என்று அறிவித்த 8ஆம் தேதி மோடி அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு லஞ்சம் ஒழிந்ததா? தீவிரவாதம் ஒழிந்ததா? 500ம் 1000ம் செல்லாது என்று சொன்ன பிறகுதானே இன்னும் காஷ்மீரத்தில் 2-3 தீவிரவாத நடவடிக்கைகள் அங்கே நடத்தப்பட்டு பல ஜவான்கள் உயிரிழந்தார்கள். இன்றைக்கு முழுமையாக ஊழலை ஒழித்து விட்டார்களா? கருப்பு பணத்தை ஒழித்து விட்டார்களா? இல்லை, நான் கேட்கின்றேன். ஒரு மோடி என்பவர் இந்த நாட்டினுடைய பிரதமர். ஒரு நாட்டினுடைய முக்கியமான ஒரு பொருளாதார கொள்கையை அறிவிக்கும் போது இந்த பொருளாதார அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்ற இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பு ஏற்கனவே நம் நாட்டிலேயே இது செய்யப்பட்டிருக்கின்றது. 2 முறை சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும் 2 முறை நம்முடைய நாட்டிலேயே இந்த பெரிய நோட்டுகள் செல்லாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் மிகப்பெரிய பலன் கிடைக்கவில்லை. அது மட்டும் நம் நாட்டு மட்டும் இல்லை. நீங்கள் மியான்மரை எடுத்துக்கொள்ளுங்கள், பர்மா என்று சொல்லக்கூடிய மியான்மரை எடுத்துக்கொள்ளுங்கள், ரஷ்யாவை எடுத்துக்கொள்ளுங்கள், கியூபாவை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா நாடுகளிலும் இதை கொண்டு வந்த பிறகு அவர்கள் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்பட்டதா என்றால் இல்லை. மியான்மரில் என்ன ஆயிற்று? பர்மாவிலே அதனுடைய சொந்த கரன்சியை ஒழிந்து இன்றைக்கு கூட பார்த்தீர்கள் என்றால் மியான்மரிலே $USலில் தான் வியாபாரங்கள் நடைபெறுகின்றன. நேற்று கூட குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் சொல்லியிருப்பது, தற்காலத்திற்கு ஒரு தேக்கம் இருக்கும், ஆனா நீண்ட காலத்திற்கு ஒரு நல்ல பலனை தரும். என்ன நல்ல பலன்? ரஷ்யாவை எடுத்துக்கொள்ளுங்கள். குடியரசுத் தலைவரினுடைய பார்வை தவறுன்றீங்களா? குடியரசுத் தலைவர் கட்சியிலேயே ஊறிய ஒரு அரசியல், எங்கள் கட்சியில் இருந்து வந்தவர் என்பது வேறு. ஆனால் குடியரசுத் தலைவருடைய கருத்துக்கள் எப்போதுமே his master voice. மோடி என்ன சொல்கின்றாரோ அதைத்தான் சொல்லுவார். உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. ஆனா குடியரசுத் தலைவரை பற்றி நீங்க சொன்னதுனால, குடியரசுத் தலைவர் என்பவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக இருப்பார் அப்படின்ற பொதுவான விமர்சனமும் இருக்கிறது. ஆனா பிரணாப் முகர்ஜி பல நேரங்கள்ல மதச்சார்பின்மை குறித்தெல்லாம் இந்த அரசுக்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கிற துணியில பேசினப்ப அதை காங்கிரஸ் பெருத்த ஆதரிச்சது. நீங்கள் ஜனாதிபதி அவர்கள் நல்ல கருத்து சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். ஜனாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலேயே அவர் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பிரதமரே தவறு செய்யும் போது விமர்சிக்கின்றார்கள். ஜனாதிபதி தவறாக ஒரு கருத்தை சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அது பிரணாப் முகர்ஜியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நீங்க இந்த பண மதிப்பு நீக்க நடவடிக்கை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றப்ப பிரதான கட்சியாக இருக்கிற காங்கிரஸ், அதிலிருந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் அறிக்கை வெளியிடுறார், கேள்விகள் கேட்கிறார், மோடி அவர்களுக்கு சவால் விடுறார், நீங்க பாராளுமன்றத்திற்கு வாங்க அப்படின்னு. ஆனா பாஜக முகாமில் இருந்து பார்க்கிற போது மோடி அவர்கள் அவரை ஒரு சின்ன பையனா தான் விமர்சிக்கிறார்.
அவருக்கு ஒரு ஒரு குழந்தை அப்படின்ற அளவுல தான் விமர்சிக்கிறார்கள். பாஜக எல்லாரும் ஒருவேளை ராகுல் காந்தி அவர்களை பாஜக ஒரு ஒரு தேசிய தலைவராக இன்னும் அங்கீகரிக்கலையோ? பாஜகவை விடுங்கள், மோடியை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்வது கரெக்ட். ராகுல் காந்தியை மட்டும் அவர் குழந்தையாக பார்க்கவில்லை. இந்தியாவில் இருக்கின்ற 113 கோடி மக்களையும் அப்படித்தான் பார்க்கின்றார், பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அப்படித்தான் பார்க்கின்றார். நீங்கள் அவர் சொல்கின்ற கருத்துக்கள் எல்லாம் பேசுவதெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசுவது கிடையாது. ஏன் பாராளுமன்றத்தில் பேசினால் உடனுக்குடன் கேள்விகள் எழுப்பப்படும், பதில் சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக அதை தவிர்த்து விட்டார். அடுத்தது என்ன செய்கின்றார்? இது போன்ற நிகழ்ச்சிகளை திடீரென்று தொலைக்காட்சியிலே பேசிவிட்டு மறைந்து விடுகின்றார். பிறகு என்ன செய்கின்றார்? பொதுக்கூட்டங்களில் பேசுகின்றார். ஏனென்றால் பொதுக்கூட்டங்களில் எவனும் கேள்வி கேட்க முடியாது. ஆகவே எங்கே கேள்வி கேட்பார்களோ, பாராளுமன்றத்தில் கேள்விகள் கேட்கப்படும் என்ற காரணத்திற்காக அவர் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போதே பல விஷயங்களை பாராளுமன்றத்தில் சொல்லாமல் வெளியிலே தான் சொல்கின்றார். ஆகவே தான் சொல்வதை எல்லோரும் கேட்டுக்கொள்ள வேண்டுமே ஒழிய, சில இடங்களிலே கேள்விகள் எதிர்கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கின்ற இடங்களில் இவர் தன்னை மறைத்துக் கொள்கின்றார். ஏன் பாராளுமன்ற விவாதத்தில் இவர் கலந்து கொண்டு பதில் சொல்லி இருக்கலாம் அல்லவா? ஏன் பதில் சொல்லவில்லை? ஆனால் திரு சிதம்பரம் அவர்களுக்கோ திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கோ கூட பாஜக தரப்பில் இருந்து பதில் சொல்லப்படுகிறது. ஆனால் ராகுல் காந்திக்கு மட்டும் ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க? யார்? பாஜகவில் அது திரு அருண்ஜேட்லியா இருக்கலாம், மோடியா இருக்கலாம், திரு வெங்கையா நாயுடா இருக்கலாம். அவரு இளைஞரா இருக்கிறார், எதுவும் புரியாம பேசுறார் என்ற அளவுலேயே தானே அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உங்க கட்சியின் மற்ற மூத்த தலைவர்கள் எதையும் புரியாமல் பதில் சொல்கின்றார் என்ற ஒரு பதிலை தவிர, இப்ப அவர் வச்சார் அன்னைக்கு சகாரால நீ இவ்வளவு வாங்கியிருக்கட்டு, அது வாங்கல. அவர் டேட் வாரியா சொல்லியிருக்காரு. 5 கோடி 10 கோடி 20 கோடி டேட் வாரியா சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க பதில் சொல்லுமா இல்லையா? அதுக்கு ஒரே பதில், நீ குழந்தை போல பேசுற, நீ இப்பதான் பேச கத்துக்கிற. இதா பதில்? பதில் சொல்ல முடியாது என்ற காரணத்திற்காக சில நடுவர்கள் வேலையை செய்து கொண்டு இருக்கின்றார்களே ஒழிய, அவர் ராகுல் காந்திக்கு பதில் சொல்ல முடிவதில்லை. அதனால் காங்கிரஸ் கட்சியின் மீது வைக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம், இங்க மோடி அவர்களினுடைய அறிவிப்புக்கு பிறகு இவ்வளவு பெரிய தாக்கத்தை மாற்று தரப்பிலிருந்து பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்தே சொல்கிறேன், இது இவ்வளவு கோடி மக்களை பாதிச்சிருக்கு அப்படின்னா காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலை சரியா கையாளாத தனத்தோட அணுகி இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்று திரட்டி ஒரு போராட்டத்தை உருவாக்குறதுல தவறு இழைச்சிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு. நீங்கள் சொல்வதை ஓரளவுக்கு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த 500 1000 செல்லாது என்ற காரணத்திற்காக மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை எடுத்து வைத்தோம். ஆனால் இன்னும் அதை வேகமாக எடுத்து வைத்திருக்க வேண்டும். இன்னும் வேகமாக பாதிப்புக்கு உட்பட்ட மக்களுடைய குரலை நாங்கள் ஓங்கி ஒலித்திருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். திரு மோடி அவர்களை திரு ராகுல் காந்தி சந்தித்ததை தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அது பல கட்சிகளுக்கு இல்லை. என்னை பொறுத்தவரையில் ஒரு ஜனநாயக நாட்டில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் சந்திப்பதில் தவறு கிடையாது, சந்திக்க வேண்டும். ஆனா மற்ற கட்சிகளை அழைக்காம காங்கிரஸ் பாஜக மட்டும் சந்திப்பதை அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட சந்தேகத்தோடு குற்றம் சுமத்தினார். ஏன் இவங்க மட்டும் போய் தனியா போய் பார்க்கலையே? ஏன் மற்ற கட்சிக்காரர்களும் தானே? இல்ல, பல கட்சிகள் ஒதுங்கி இருந்தாங்க, அவங்களுக்கான அழைப்பு வரல. இப்ப நீங்க பாத்தீங்களா பல கட்சிகள் வரலாம். சில பிரச்சனை இப்போ நீங்க வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, டிஎம்சி வந்தா கம்யூனிஸ்ட்காரங்க வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்படி இருக்கும்போது முடிந்தவரை எல்லா கட்சி தலைவர்கள், நேற்று கூட குலாம் நபி ஆசாத் மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட பாராளுமன்ற பட்ஜெட்டை நீங்கள் ஒத்திவைக்க வேண்டும், ஏனென்றால் தேர்தல் 5 மாநிலங்களில் அறிவித்திருக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். இந்திய அரசியல் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. தமிழக அரசியல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி தடாலடியான பதில்கள் நீங்க சொல்ல போறீங்க வெளிப்படையாக அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க? ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவு ஒன்று, நான் வெளிப்படையாக சொல்வது எல்லாவற்றையும் நீங்கள் ஒளிபரப்ப வேண்டும். கட்டாயமா. திரு கருணாநிதி அவர்களினுடைய ஓய்வு தமிழக அரசியல் களத்தை திரு இளங்கோவன் அவர்கள் எப்படி பார்க்கிறாங்க? ஒரு தமிழக அரசியல் களத்திற்கு ஒரு இழப்பு தான். அரசியல் களத்திற்கு என்று மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கே அவருடைய சேவைகளை தொடர்ந்து செய்ய முடியாத இந்த நிலைமை என்பது நமக்கு எல்லோருக்குமே ஒரு பாதிப்பு தான். அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, சமூக ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பெரிய பாதிப்பு தான். என்னை பொறுத்தவரையில் அவருடைய இடத்தை நிறைவு செய்வதற்கு வேறு ஆளாலும் முடியாது. அவர் ஓய்வில் இருக்கின்றார். முன்பு போல் எழுத முடியவில்லை, முன்பு போல் பணியாற்ற முடியவில்லை என்பது ஒரு சுணக்கம், ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கு. திரு இளங்கோவன் அவர்கள் எதிர்க்கட்சியை காட்டிலும் ரொம்ப கடுமையாக அரசியல் ரீதியான விமர்சனத்தை அதிமுக மீது நீங்க தலைவராக இருந்தபோது முன்வைத்தீர்கள். ஆனால் ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு அந்த இரங்கல் செய்தியில தமிழகத்தினுடைய இந்திரா காந்தியாக நீங்க வர்ணிச்சீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா வாழ்நாள் முழுவதும் காந்தியை விமர்சித்த பெரியார் காந்தி இறந்த பிறகு இதற்கு காந்தி தேசம்னு வைக்கணும்னு சொன்னார். அதே போல என்ன மாற்றம் வந்தது? மாற்றம் கிடையாது. நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதரோ ஒரு அரசியல் தலைவரோ அல்லது யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இரண்டு பக்கம் உண்டு. ஒரு நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கம் இருக்கின்றதோ அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு பக்கம் உண்டு. நல்ல முகம் என்றும் கொஞ்சம் விமர்சனம் செய்யக்கூடிய முகம் என்றும். இதுக்கு இன்னும் சொல்றேன், நல்ல முகம் ஒன்று கெட்ட முகம் ஒன்று உண்டு. விமர்சிக்க வேண்டிய நேரத்தில், கடுமையாக எதிர்க்க வேண்டிய நேரத்தில் அந்த கெட்ட முகத்தில் இருக்கின்ற கெட்ட அம்சங்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் சொல்கின்றோம். அதே நேரத்தில் அவரை பற்றி சில நல்ல விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று வரும்போது இருக்கின்ற நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும். ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் நான் அவருடைய ஆட்சி செய்கின்ற முறை, மற்றவர்களை நடத்துகின்ற முறை, மற்றவர்களை தன் காலிலே விழ வைப்பதிலே காணுகின்ற ஒரு அற்ப சந்தோஷம், இதையெல்லாம் நான் எதிர்க்கின்றேன். இருந்தாலும் ஒரு திடமான ஒரு பெண், ஒரு தைரியசாலி, நல்லவைகள் வந்தபோது எப்படி அதை துணிவோடு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாரோ அதே போல் கெட்ட விஷயங்கள் அவருக்கு எதிர்த்த நடந்த போது கூட அதை அவர் தனி ஆளாக என்று அதை முறியடித்து அதையும் தனக்காக மாற்றிக்கொண்டவர். ஒரு வீரகுணம், ஒரு ஃபைட்டிங் நேச்சருடைய ஒரு பர்சன் என்ற காரணத்தால் தான் நான் கண்டிப்பாக அவரை இந்திரா காந்தியோடு ஒப்பிட்டு சொன்னேன். இரண்டு பெரிய திராவிட கட்சிகள், இரண்டு பெரிய ஆளுமைகள், ஒருவர் மறைந்திருக்கிறார், ஒருவர் ஓய்வுல போயிருக்கிற போது ஒரு தமிழக அரசியல் சூழல்ல ஒரு வெற்றிடம் இருப்பதாக பார்க்கப்படுவதாக அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. ஆனா நான் காங்கிரஸ் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக காமராஜர் ஆட்சியை பற்றி குரல் கொடுத்ததுல உங்களுடைய குரல் மிக முக்கியமான குரல். இந்த கட்டம் தானே முக்கியமான கட்டம். காங்கிரஸ் கட்சி இனி காமராஜர் ஆட்சியை நோக்கி நகர்வதற்கு தனித்து செயல்படாமல் மீண்டும் மீண்டும் கூட்டணியை நோக்கி பயணிக்குமா அல்லது காமராஜர் ஆட்சியை நோக்கி நகரணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் காமராஜர் ஆட்சியை நோக்கி நகர வேண்டும், காமராஜர் ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். நீங்கள் பட் இட் cannot be done overnight. ஆனா இது நல்ல சூழல் இல்லை. நல்ல சூழல். பாஜக இதை நல்ல சூழலா பார்க்கிறது, காங்கிரஸ் அப்படி பார்க்கலையா? இல்லை இல்லை, பார்க்கவில்லையே என்ற வருத்தம் தான் எனக்கு. பார்க்க வேண்டும். ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு காங்கிரஸ் எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். மக்களோடு தங்களை ஐக்கியமாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். அது சரியாக செய்யப்படவில்லையே என்ற ஆதங்கம் தான் எனக்கு உண்டு. இன்னொன்றும் சொல்கின்றேன், தனித்து போக வேண்டும் என்று உடனே முடிவெடுக்க முடியாது. நீங்கள் நாம் இங்கிருந்து சென்னைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஈரோட்டிலிருந்து சென்னைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போது இருக்க சூழ்நிலையில் சில ஸ்டேஷன்களில் தங்கி தான் செல்ல முடியும். நேரடியாக ட்ரெயினை ஈரோட்டுக்கும் சென்னைக்கும் விடுங்கள் என்று இப்போது நாம் சொல்ல முடியாது. ஆகவே சென்னை செல்ல வேண்டும் என்பது நமது குறிக்கோள். அந்த சென்னைக்கு செல்வது எவ்வளவு சீக்கிரம் அடைய முடியும், எவ்வளவு சீக்கிரம் நாம் வலுப்பெற்ற ஒரு கட்சியாக வளர முடியும், அதற்கு எந்தெந்த ஸ்டேஷன்களில் சில நேரம் நிற்க வேண்டும் என்பதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். உடனடியாக போய் நாங்கள் உடனே ஈரோட்டிலிருந்து சென்னை செல்ல வேண்டும் என்று டிரைவரை போய் மிரட்டி பண்ணோம் என்றால் வண்டி நடுவழியில எங்கேயாவது கவுந்து விடும். ஆனால் பாஜக இந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி கொள்வதற்காக அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகிற போது, நம்ம வேர் பிடிக்கணும், இந்த கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிற போது, காங்கிரஸ் மட்டும் மீண்டும் ஏன் இந்த இடத்துல கூட்டணி நம்ம இரண்டு பேர் தயவோடு அப்படி போறது சரி? ஒன்று வச்சுக்கணும், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேண்டாம் என்று நினைக்கவில்லை. எந்த கட்சியும் அவர்களை சேர்த்துக் கொள்வதற்கு தயாரில்லை என்ற காரணத்தால் தான். வைகோவுக்கு ஏன் இந்த விரக்தி? எங்கேயும் சேர முடியாது என்ற காரணத்தால் தானே அவருக்கு அரசியலிலேயே விரக்தி ஏற்பட்டது. ஆனால் எங்களுக்கு அந்த நிலைமை இல்லை. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வேண்டும், எங்களுக்கு வாக்கு வங்கிகள் இருக்கின்றது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 8% வாக்குகள் காங்கிரஸுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி 1% கூட இல்லை என்பதை தான் அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை சேர்த்துக்கொள்ள, எந்த வீட்டிலேயும் சேர்த்துக்கொள்ள இடமில்லாத காரணத்தால் தான் தெருவிலே நிற்கின்றார்களே ஒழிய எங்களுக்கு வீடு இருக்கின்றது, நாங்கள் வீட்டுக்குள் போகின்றோம். திரு திருநாவுக்கரசு அவர்களுக்கும் திரு இளங்கோவனர் அவர்களுக்கும் ஒரு உராய்ச்சல், ஒரு முரண் இருக்கா, ஒரு மோதல் இருக்கா கட்சிக்குள்ள? மோதல்லாம் கிடையாது. பார்வையில், எண்ணத்தில், சிந்திப்பதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது.
என்னுடைய பார்வையில், என்னுடைய சிந்தனையில், என்னுடைய எண்ணத்தில் காங்கிரஸ் வந்தாக வேண்டும். அதுதான் முழுமையாக இருக்கின்றது. கொஞ்சம் அவருக்கு அவ்வப்போது நாம் அங்கிருந்தால் அப்படி இருந்திருக்கலாமே என்ற எண்ணம் வரும்போது, இது ஏதோ மனைவியோடு இருக்கும்போது பழைய கால நினைவுகளை நினைத்து கொண்டால் எப்படி, அப்படித்தான். அதைத்தான் எனக்கும் அவருக்கும் சிறு கருத்து வேறுபாடு. இப்போது சரியாகிவிட்டது. நாங்கள் 2 பேரும் நேற்று கூட அந்த போராட்டத்தில் ஒன்றாக கலந்து கொண்டோம். இல்லை, இப்போ காங்கிரஸ் நம்ம பார்க்க முடிகிறது. உங்களுடைய தலைமையின் போதே பல தலைவர்கள் ஒன்றாக இருப்பதும், மேடை விட்டு இறங்கிய பிறகு கோஷ்டியாக அணியாக செயல்படுவதையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா நீங்கள் வைத்த ஒரு விமர்சனத்திற்கு மிக கடுமையான எதிர்வினையை அவர் ஆற்றினார். அது தொடர்பாக தான் கேட்கிறேன். அது இன்னும் இருந்துட்டே இருக்கிறதா? அந்த காயம் உடனடியாக ஆறிடுமா என்ன? அந்த பதில் ரொம்ப எனக்கு காயம் கிடையாது. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று சொன்னார். நான் அதனால்தான் சொன்னேன், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருக்க முடியும்? இருக்கின்ற இடத்தின் பெருமைகளை பேச வேண்டும், இருக்கின்ற இடத்தினுடைய பெருமையை வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் அங்கே இருந்திருந்தால் அதுக்கு தான் அந்த உதாரணம் சொல்லி கொண்டு திருமணமாகி ஒரு மனைவியோடு இருக்கும்போது தன் கல்லூரி நாட்களில் நாம் அவரோடு இருந்தோமே இவரோடு இருந்தோமே என்று நினைத்தால் அது எவ்வளவு மோசமாக போகுமோ, அதுதான் காங்கிரசின் தலைவராக இருந்து கொண்டு நான் அதிமுகவில் இருந்தால் முதல் மந்திரியாக வந்திருப்பேன் என்று நினைத்தால் அது மோசம். அது பிதற்றல் தானே. ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற பிதற்றலா பார்க்கிறீங்க? நான் அப்படிதான் பார்க்கிறேன். நான் யூ ஷுட் பி ட்ரூ டு யுவர் பிளேஸ் பை நீங்க இருக்கிற இடத்திற்கு நீங்கள் உண்மையானவராக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சொன்னேன். அவரும் திருத்திக் கொள்வார் என்று நம்புகின்றேன். இந்த இடத்துல தான் நான் காங்கிரஸ் தலைமை சார்ந்து ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. நீங்க களத்தில் இருந்தே காங்கிரஸ் கட்சியில வெற்றி பெற வைக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியை உயிர்ப்போடு கொண்டு போனதாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதை தாண்டி டெல்லியில் உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் சொல்லப்பட்டு டெல்லி தலைமை ஒரு பார்வைக்கு வரும்னா, இந்த ஒரு 75 நாட்கள் நடந்த விஷயங்களுக்கு எதிராக தலைமையிடம் யாருமே எதுவுமே போய் சொல்லலையா? இவர் அப்ப அந்த தலைமை அனுமதிக்குதா? அனுமதிக்கவில்லை, அனுமதிக்காது. திருநாவுக்கரசு என்பது சொல்லப்பட்ட ஒரு கருத்தை சொன்னார். அது தமிழக மக்களுக்கும் இங்கே இருக்கின்ற எதிர்கட்சிகளுக்கும் ஏற்புடைய கருத்து அல்ல என்பதால் நானும் மற்றவர்களோடு சேர்ந்து அவர் சொன்னது தவறு என்று சொன்னேன். அந்த விஷயம் அதோடு முடிந்து விட்டது. ஏனென்றால் அவர் திரும்பவும் சொல்லவில்லை, வெள்ளை அறிக்கையும் வேண்டாம், கருப்பு அறிக்கையும் வேண்டாம், நான் சொன்னதுதான் சரி என்று அவர் எங்கேயும் சொல்லவில்லை. ஆகவே அதோடு அது விஷயம் முடிந்து விட்டது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராகுல் காந்தியினுடைய வரவுக்கு பிறகு, ராகுல் காந்தி மயானத்திற்கே வருகிற போது எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது. ஒருவேளை காங்கிரஸ் அதிமுக பக்கம் இது சரியான தருணம் போவதற்கு இல்லை இல்லை, அப்படி ஏன் கலைஞரை கூட அவர் பார்க்க வந்தார். கலைஞர் அவர்களை கூட மருத்துவமனையிலே வந்து பார்த்தார். அதாவது அதுக்கு முன்பு அவங்க திமுக அதிருப்தியை வெளியிட்டு இருந்தாங்க. அதிருப்தி நீங்க அதிருப்தி யாரோ சொல்ல கேட்டு என்று தெரிய வருகிறது என்று போடுவார்களே பத்திரிகையில், அது மாதிரி இருக்குமே வெளியே. டிஎம்கே சைட்லேருந்து ராகுல் காந்தி எங்களை பார்க்க வரலன்னு யாராவது பேர் சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல பார்த்தார், வந்து ராகுல் காந்தி வந்து பார்த்தார். இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில உறுதியாக காங்கிரஸ் இருக்கிறது. அடுத்த நாடாளுமன்ற இல்லை, என்னை பொறுத்தவரையில் வர இருக்கின்ற நாடாளுமன்றத்துக்கு 2.5 ஆண்டுகள் ஆகி இருக்கின்றன. ஆனால் உடனடியாக வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் இது தொடரும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். கோஷ்டி பூசல் இருக்கக்கூடாது, கோஷ்டி அரசியல் இருக்கக்கூடாதுன்னு நீங்களே கூட பல தலைவர்களையும் ஒரே மேடையில் ஒருங்கிணைப்பதற்காக நீங்க தலைவராக இருந்த போதெல்லாம் செஞ்சீங்க. ஆனால் தற்சமயம் பல நேரங்களில் உங்கள் மீது வைத்த விமர்சனமே திருநாவுக்கரசர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நீங்க ஒரு அணியாக செயல்படுறீங்க, சில நிகழ்வுகளை தவிர்க்கிறீங்க. குறிப்பாக காவிரி மேலாண்மை வாரியத்திற்காக திருச்சியில உண்ணாவிரதம் இருந்த போது நீங்க அங்க போகலன்னு பத்திரிகைகள் எல்லாம் கட்டம் கட்டி எழுதியிருந்தாங்க. எனக்கு அந்த தகவல் கிடையாது. இன்னொன்று, நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோஷ்டிகள் என்று சொல்வதில் அர்த்தமே கிடையாது. இங்கே சில தலைவர்கள் இருக்கின்றார்கள், பெயரளவுக்கு தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு மக்களிடமோ தொண்டர்களிடமோ செல்வாக்கு கிடையாது. இப்போ நீங்கள் டிஎம்கே எடுத்துக்க, ஏடிஎம்கே எடுத்துக்க. இப்போ டிஎம்கேல எடுத்துக்கலாம், துரைமுருகன் இருக்காரு, வேலு இருக்காரு, நேரு இருக்காரு, பொன்முடி இருக்காரு, பெரியசாமி இருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பகுதிகளில் அவர்களுக்கு மக்களிடையேயும் செல்வாக்கு இருக்கின்றது, தொண்டர்களிடையும் செல்வாக்கு இருக்கின்றது. ஆனால் காங்கிரஸில் நீங்கள் தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நீங்களே பேரை சொல்லி இந்த தலைவருக்கு இந்த ஏரியாவில் செல்வாக்கு இருக்கு ஒரு தலைவரை சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். காங்கிரஸில் தலைவர்கள் என்பது தலைவர்களே தங்களுக்கு மகுடம் சூட்டி கொண்டது சரி என்று இருக்க வேண்டியதுதான் இருக்கின்றதே தவிர தொண்டர்களுடைய
ஆதரவையோ மக்களுடைய ஆதரவையோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பெற்றிருக்கின்றார் இவர் என்று ஒருவரை கூட நீங்கள் சொல்ல முடியாது. என்னையும் சேர்த்திதான். காங்கிரசுடைய தலைமை என்பது ஏஐசிசி தலைமையை வைத்துத்தான் இயங்குகின்ற ஒரு கட்சி. ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு ஒரு விதமான ஒரு பதட்டமான சூழல், ஒரு விதமான நெருக்கடிக்கு உட்படுவதை போன்று அதிமுகவை பலர் சித்தரிச்சாங்க. ஒரு முறை திரு மதுசூதனன் அவர்கள் கூட தொண்டர்கள், அதிமுக தொண்டர்களை சந்தித்த போது நீங்க இந்த தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா டெல்லியில் உள்ளவர்கள் நம்ம கட்சியை உடைக்க பார்க்கறாங்க, கட்சியை அபகரிக்க பார்க்கறாங்கன்னு பேசினார். அது டெல்லியில் உள்ளவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறப்ப ஒரு தரப்பு பாஜகவை சொன்னது, இன்னொரு தரப்பு காங்கிரஸை சொன்னது. நீங்க யாரை நினைக்கிறீங்க? டெல்லியிலேருந்து யார் அதிமுகவை கைப்பற்ற நினைத்தது? டெல்லியிலிருந்து யார் நினைக்கலன்றது எனக்கு தெரியாது. கண்டிப்பா காங்கிரஸ் கிடையாது. ஆனால் அதிமுகவிற்கு தானதை ஏதாவது தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறது, முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது, அதெல்லாம் அவங்க உள்கட்சி விவகாரம். அதுக்குள் நான் நுழைய விரும்பவில்லை. பட் என்னை பொறுத்தவரையில் அதிமுக எது செய்தாலும், யாரை எந்த பதவிக்கு தேர்ந்தெடுத்தாலும், ஏதோ ஒரு 500 பேர் எம்எல்ஏவாக இருக்கிறவங்க பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். அவங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதாக அந்த பொதுச் செயலாளர் பதவியோ முதல்வர் பதவியோ அமைந்து விடக்கூடாது. அதிமுகவுடைய ஓட் பேங்க் இருக்கின்றது, அடிப்படை உறுப்பினர்கள் கட்சியில எந்த விதமான பதவியையும் சுகத்தையும் பணத்தையும் பார்க்காத அந்த ஒரு லட்சக்கணக்கான பெயர் இருக்கின்றார்களே கீழ்மட்டத்தில், அவர்கள் விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றிய ஒரு கட்சி என்ற நிலையை அதிமுக எடுத்தால்தான் நிலைத்து நிற்க முடியுமே தவிர, இல்லை என்றால் 1-2 வருடங்களிலேயே காணாமல் போய்விடும் இந்த இயக்கம். ஏன் அந்த முடிவுக்கு வரீங்க? நீங்க ஒன்று எடுத்துக்கங்க. எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வரும்போது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அத்தனை பெரிய தலைவர்களும், அத்தனை மாவட்ட தலைவர்களும், அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் எம்ஜிஆருக்கு எதிராக இருந்தார்கள். பட் ஹவு குட் ஹி சர்வைவ்? சர்வைவ் மாத்திரமல்ல, எப்படி அவரால் வெற்றிகரமாக வர முடிந்தது என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டனும் பொதுமக்களுடைய ஆதரவும் அவருக்கு இருந்த காரணத்தால் தான் வர முடிந்தது. அதே போல் ஜெயலலிதாவை எடுத்துக்கொள்ளுங்கள். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவா ஜானகியா என்று வந்தபோது ஜானகி பக்கம்தான் அதிமுகவில் இருந்த அத்தனை ஜாம்பவான்களும் அங்கே நின்றார். இருந்தாலும் ஜெயலலிதாவால் ஏன் வர முடிந்தது? அவருக்கு நடந்த அவமானங்கள் உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆருடைய உடல் எடுத்துக்கொண்டு போகப்படும் போதே கீழே தள்ளப்பட்டார். நின்றிருந்த அந்த 2 நாட்களிலும் அடிக்கடி அவர் கிள்ளப்பட்டார். இத்தனையும் தாங்கிக் கொண்டு அந்த அம்மையார் மீண்டும் அதிமுகவை பிடிக்க முடிந்தது, தலைவராக வர முடிந்தது, இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக சில முறை இருக்க முடிந்தது என்றால், எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுகவிலே இருக்கின்ற கீழ்மட்ட தொண்டர்கள் அந்த அம்மையாரை விரும்பினார்கள். அதனால்தான் துணை ராணுவம் தலைமைச் செயலகத்துக்கு வந்தபோது தலைமைச் செயலாளராக இருந்தவர், முன்னாள் தலைமைச் செயலாளர், அவர் ஒரு நேர்காணல்ல சொன்னது ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா இது நடந்திருக்காது அப்படின்ற ஒரு பார்வையை முன் வச்சார். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? துணை ராணுவம் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பிரின்சிபல் செக்ரட்டரியா அவரையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியாது, மற்றவர்களையும் தெரியாது. ஆகவே அவர் ஜெயலலிதா இருந்தால் எதை வச்சு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இல்ல, துணை ராணுவம் வந்ததை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? தலைமைச் செயலகத்திற்கு அது ஒரு சோதனை நடவடிக்கை, அது இருக்கக்கூடிய இல்லை. நான் அதை பற்றி விமர்சிக்க விரும்பவில்லை. வந்தது சரியா தப்பா, தவறு என்று பின்னால் சொல்ல முடியவில்லை. நான் நினைக்கின்றேன், ஒருவேளை ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய தலைமையகத்தில் நாம் அங்கே சென்று தலைமைச் செயலாளருடைய அறையிலே நாம் சோதனைகள் நடத்த வேண்டும் வரும்போது, கீழ்மட்டத்திலே தமிழக அரசினுடைய உத்தரவுக்காக காத்திருக்கின்ற தமிழக போலீசார் சரியாக இருக்க மாட்டார்கள் என்ற காரணத்தில் கொண்டு வந்திருக்கலாம். நீங்க ஆதரிப்பதை போல தெரிகிறது. ஆதரிப்பது போல ஒருவேளை தவிர்க்க முடியாத விஷயமாக இருந்திருக்கலாம். காரணம், உங்களுடைய தந்தையாரெல்லாம் மாநில சுயாட்சி சார்ந்து எவ்வளவு தீவிரத்தோடு குரல் கொடுத்தவர். ஏன்னா இந்த இடத்தில் பலர் முன்வைத்தது துணை ராணுவம் என்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானது, அப்படி வந்திருக்க கூடாதுன்ற இடத்தில் உங்களுடைய பதில் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் மற்றவர்கள் எண்ணத்தை வைத்து என்னுடைய எண்ணோட்டத்தை இழக்கின்றீர்கள். பட் என்னை பொறுத்தவரையில் நான் அதை தவறு என்று நான் சொல்ல முடியும். சரி என்றும் சொல்ல முடியவில்லை, தவறு என்று கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. தொடர்ந்து பார்க்கிறோம், பொங்கல் பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடக்கும் நினைக்கிறீங்களா? இல்லைன்னு நினைக்கிறீங்க?
பிஜேபி இருக்கிற வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடக்காது. ஏன்னா நடக்க வேண்டும் என்பதற்காக எந்த விதமான முயற்சியும் கிடையாது. என்னுடைய அருமை நண்பர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்கும் 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 என்று தான் சொல்கின்றாரே ஒழிய எப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், அதற்கான எந்த முயற்சியையும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் எடுக்கவில்லை. நடக்கும் என்று சொல்கின்றார்கள் ஒழிய எப்படி நடக்கும்? காங்கிரஸ் திமுக இணைந்து நடத்தக்கூடிய போராட்டம் அல்லது காங்கிரஸ் தரப்போ திமுகவோ ஜல்லிக்கட்டு தொடர்பாக பேசுகிற போது இங்கு தமிழக பாஜக தலைவர்கள் சொல்வது காங்கிரஸுக்கு இதை பத்தி பேசுவதற்கு அருகதை தகுதியே இல்லைன்றதை தான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதை தவிர்த்து விட்டு காங்கிரஸ் ஜல்லிக்கட்டை பார்க்க முடியுமா? கேட்கின்றேன். அவர்கள் குற்றச்சாட்டு காங்கிரசின் மீது சுமத்துவதில் 1% கூட உண்மை இல்லை. வாதத்திற்காக ஏற்றுக்கொண்டாலும் ஏன் உண்மை இல்லை? உண்மை கிடையாது. நீங்கள் வந்து அந்த பட்டியல்ல கொண்டு வந்து காளைகளை வைத்ததை தானே உச்ச நீதிமன்றம் பட்டியல்ல கொண்டு வந்து அது பண்ணணும்னு சொன்னா கூட மீண்டும் அது கொண்டு வந்த பிறகும் இங்கே நடந்தது ஜல்லிக்கட்டு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அது நடந்தது. அதற்கு அவர்கள் சில விதிமுறைகளை வைத்து நடத்தினார்கள். சரி, வாதத்திற்கே வைத்துக் கொள்வோம். காங்கிரஸ் தவறு செய்தது, திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்தது என்று வாதத்திற்கே வைத்துக் கொள்வோம். ஆனால் அது பண்ண பிறகும் ஜல்லிக்கட்டு திமுக ஆட்சியில் நடந்தது, அது உண்மை. ஆனால் நீங்க வந்து இப்போ 2-3 வருஷம் ஆகுது. நீங்க ஏன் காக்கப்பட வேண்டிய மிருகங்களினுடைய அந்த லிஸ்டில் இருந்து காளையை எடுக்கக்கூடாது? இன்னும் ஏன் உங்க மேனகா காந்தி ஜல்லிக்கட்டு நடத்துறீங்களா பார்க்கறேன்னு சொல்றாங்களா? ஏன் நீங்க திருத்த முடியவில்லை? அவன் பண்ணான சரியா, வாதத்தில் ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் பண்ணதுக்காகத்தான் நாங்கள் தூக்கி எறியப்பட்டோம். நீங்கள் சிம்மாசனத்திலே உட்கார வைக்கப்பட்டீர்கள். சிம்மாசனத்திலே உட்கார வைக்கப்பட்ட பிறகு நடப்பதற்கு என்னென்ன சாத்தியம் என்று நீங்கள் பார்க்க வேண்டுமோ அதை விட்டுவிட்டு தமிழகத்திலே இருக்கின்ற அமைச்சர்கள், பிஜேபி அமைச்சர்கள் ஜல்லிக்கட்டு நடக்கும் நடக்கும் என்று சொன்னால் எப்படி நடக்கும்? ஆனால் உங்களுடைய பதிலில் இருந்தே என்னுடைய கேள்வி பிறக்கிறது. காங்கிரஸ் அப்படி உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசு ஒரே திமுக அரசு அதை செயல்படுத்தியது அப்படின்னா, ஒருவேளை இதுல உண்மையான நோக்கம் இருந்து அதிமுக அரசு நடத்தி இருக்கலாம். நம்முடைய குற்றச்சாட்டு அதிமுக அரசின் மீது இருக்கணுமா, மோடியின் மீது இருக்கணுமா, பாஜகவின் மீது இருக்கணுமா? 2 பேரும் வேணுதான். நீ இதுல யார் பெரிய திருடன் என்றால் சொல்ல முடியாது. 2 பேரும் செய்தது தவறு, செய்வதும் தவறு. தவறுதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசும் மாநில அரசும். பன்னீர்செல்வம் வந்தார், கொஞ்சம் ஆரம்பத்தில் சுறுசுறுப்பா இருந்தார். போய் பிரதமரை பார்த்தாரு, வந்தாரு. புயல் அடித்த போது நேரடியாக சென்றார், ஆறுதல் சொன்னார், எல்லாம் கரெக்டு. ஆனால் இப்போது கூட சில நடைமுறைகள் எதிர்கட்சி தலைவரை பார்க்கின்றார், மற்ற கட்சி தலைவர்கள். இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தை வந்து அதே போல இந்த படகுகளை விடுவிக்க மாட்டோம், நாட்டுடைமை ஆக்குவோம் என்று சிலோல் சொல்ல போது இவர் உடனடியாக பிரதமரை போய் பார்த்திருக்க வேண்டுமா? சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை நேரடியாக பார்த்திருக்க வேண்டுமா இல்லையா? அல்லது இங்கே இருக்கின்ற சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை அனுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா? ஜெயலலிதா போல் கடிதம் எழுதிவிட்டேன் என்று சொன்னால் இது என்ன எப்படி இது? கடிதம் எழுதுவது என்பது எதற்கு பிரயோஜனம் இந்த காலத்தில்? நேரடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் நேரடியாக சென்று நீங்கள் வலியுறுத்தினால்தான் நடக்கும். அதை விட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா போலவே கடிதம் எழுதிவிட்டார் என்று ஜல்லிக்கட்டு விவகாரத்தை நேரடியாக அவர் போய் அங்கே சொல்லியிருக்க வேண்டும். இவங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய குமரல் இருக்கின்றது, நீங்கள் காக்கப்பட்ட மிருகங்களுடைய பட்டியலில் இருந்து இதை எடுத்து விடுங்கள் காளை மாட்டை அப்படின்னு சொல்லாமல்ல இப்போது. ஸோ இவங்களும் அவங்க இப்போ 3 வருஷம் தூங்கிட்டு இருந்துட்டு இப்போ திருப்பி அதையே தான் சொல்கிறாங்க. ஏன் 3 வருஷத்தில் உங்களால் பண்ண முடியல? திரு பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி நீங்கள் பேசினதுனால இடைப்பட்ட காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த நேரத்தில் கூட இடைக்கால முதலமைச்சராக இருந்தபோது மிக கடுமையான விமர்சனத்தை தான் நீங்க முன்வைத்திருந்தீங்க. பன்னீர்செல்வம் ஊழல் தொடர்பாக மிக கடுமையான விமர்சனம் தான். இன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லை, பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க, எப்படி செயல்படுவதா நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையில் நல்ல முறையில் செயலாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆரம்பம் கொஞ்சம் சரியாக இருந்தது. பன்னீர்செல்வம் ஊழல் அது இதெல்லாம் சொன்னா நீங்கள் ஊழல் இல்லாத ஒரு நபரை அதிமுகவில் காண்பீங்கள் என்று சொன்னால் கஷ்டம். ஆகவே அந்த இதுக்கு இப்போ தேவையில்லை. எப்படியோ பதவியில் இருக்கார், இருக்கிறதுல இது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. நல்ல ஆரம்பம் நன்றாக இருந்தது. நேரடியாக புயல் பாதித்த இடங்களை பார்த்தார், இதெல்லாம். ஆனால் இன்றைக்கு பாருங்க, விவசாயிகள் இத்தனை பேர் செத்து கொண்டிருக்கின்றார். அதுக்கு நேர்ந்து தான் தன்னுடைய அமைச்சர்களை அனுப்பி இருக்கின்றார். இதெல்லாம் வந்து உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயம், நேரடியாக செல்ல வேண்டும்.
இப்போ மத்திய குழு பிஜேபி அரசாங்கம் இப்போ அனுப்பிச்சிருக்கு. அந்த புயல் அடிச்சத வர்தா புயலா, புயல் அடித்து முடிந்து மரங்கள் அகற்றப்பட்டு சகஜ நிலை திரும்பிய பிறகு 1 மாதம் கழித்து நீங்கள் குழுவை அனுப்பினால் என்ன பிரயோஜனம்? புயல் அடித்த அன்றைக்கே என்றைக்கு சேதம் ஏற்பட்டதோ அன்றைக்கே வந்திருக்க வேண்டும். அன்றைக்கு வர முடியவில்லை என்றால் 2 நாட்கள் கழித்தாவது உடனடியாக வந்திருக்க வேண்டும். இப்போது அவர்கள் எதை பார்ப்பார்கள்? ஆகவே இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. நிவாரண குழு அனுப்புவது என்பதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. இங்கே வந்திருக்கின்றவர்களை நீங்கள் உடனடியாக மாநில அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த குழுவை திருப்பி அனுப்பி இருக்க வேண்டும். இளவு விசாரிக்க நம்ம போனோம்னா அந்த உடல் இருக்கின்ற நேரத்திலேயே போய்விட வேண்டும் என்பதுதானே பெரும்பாலாருடைய எண்ணம். இல்லை என்றால் அடுத்த நாள் உடைய செல்வார். நீங்க முடிஞ்ச ஒரு மாசம் 10 நாள் கழிச்சு போனீங்களா, 1 வருஷம் கழிச்சு போனீங்களா, அல்ல என்ன ஏதோ விசாரிச்சுட்டு வரலான்றதை ஒழிய அந்த குடும்பம் உண்மையாலுமே துக்கத்தோடு இருக்கின்ற நிலையில், உண்மையாலுமே தங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் நம்மை விட்டு இறந்து விட்டார்கள் என்ற பதப்பதைப்பில் அந்த சூழ்நிலையில் போய் ஆறுதல் சொல்வதுதான் சரியாக இருக்கவே முடிய, அவர்கள் தங்களை தாங்களே தேற்றிக் கொண்டு விட்ட பிறகு நீங்கள் ஒரு 15-20 நாள் கழித்து போய் அல்லது 1 மாதம் கழித்து போய் ஆறுதல் சொல்வதில் என்ன பிரயோஜனம் என்று எனக்கு தெரியவில்லை. காங்கிரசினுடைய உட்கட்சி சார்ந்தே ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கிறது. ஜோதிமணி அவர்கள் சமீப கால நாட்கள்ல ஒரு சமூக வலைதளங்கள்ல அவங்க மீது தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. வசை சொற்கள், பாலியல் துன்புறுத்தலான சொல்லாடல்கள், அது அவங்க ஏதோ ஒரு 4 பேர் வேண்டாதவங்க செய்யல, நிறுவனம் மயப்படுத்தப்பட்ட தாக்குதல் என் மீது தொடுக்கப்படுவதாக அவங்க தனிச்சு போராடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனா காங்கிரசுக்கு அவங்களுக்கான ஆதரவு கரம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. இல்லை, அதற்கு காரணம் என்னவென்றால் என்ன நடந்தது என்பதை நான் பத்திரிகை வாயிலாகத்தான் பார்க்க முடியுதே தவிர, பாரதிய ஜனதா கட்சி முதலில் அதை கண்டித்தது, பிறகு நாங்கள் அதை செய்யவில்லை என்று சொன்னால் இதுதான் எங்களுக்கு பத்திரிகை ரூபமா என்ன நடந்தது, வாட் இஸ் த ட்ரூத் அப்படின்றதை ஜோதிமணி யாரிடமும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. நேற்று கூட போராட்டத்தில் பார்த்தேன், ஆனால் அவர்கள் என்னை கவனிக்கவில்லை, சென்று விட்டார். ஆகவே ஒரு உண்மை நிலை என்ன என்று தெரியாத நிலையில் நான் அதை பற்றி நான் உங்கள் தனிப்பட்ட அளவுல நான் கேட்கல. காங்கிரஸ் கட்சியே கூட அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதில்ல, சுணக்கம் காட்டுறது மாதிரி அவங்க ஒரு தனித்த பெண்ணா போராடிட்டு இருக்காங்களே. அவங்க சொல்றாங்க இல்ல தலைமையை அழைத்து இல்ல, தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சில பேர் நினைத்தால் என்ன செய்ய முடியும்? என்ன நடந்தது இப்போ சொல்றாங்களே இந்த ஃபேஸ்புக்ல இந்த இதுல எல்லாம் வந்து, இப்போ எனக்கு கூட பாத்தீங்கன்னா நான் சீமானை கடுமையா கண்டிச்சு விமர்சனம் செய்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை ஒரு 300-400 மெசேஜஸ் எனக்கு வரும். நான் அதை பெரிதுபடுத்தவே இல்லை. சிலது நாகரிகமாக இருக்கும், சிலது மிக அநாகரிகமாக இருக்கும். சிலவற்றை பார்த்தவுடனேயே அனுப்பியவன் நேரில் இருந்தால் கொலையே செய்து விடலாம் என்று கோபம் கூட எனக்கு வந்தது. ஆனால் நான் என்னை நானே தேற்றிக்கொள்வேன். பொது வாழ்வில் இதெல்லாம் சகஜம். மாலை விழும்போது செருப்பும் விழும், 2ஐயும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அதனால் பெரிதுபடுத்தியது கிடையாது. ஜோதிமணியை பொறுத்தவரையில் எனக்கு என்ன உண்மை நிலவரம் என்று தெரியாது. காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் என்ன பங்காற்றணும் அப்படின்றதுல உங்களுக்கான பங்கும் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த கேள்வி. இந்த தமிழக அரசியல் களத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது? நீங்க நினைத்ததை போல காமராஜர் ஆட்சியை அமைப்பதற்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி ஒரு வலுவான கட்சியாக 3வது இடத்திலே இருக்கின்றோம். ஒரு கட்சியினுடைய பலம் என்பது என்னதான் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் புகழ்ந்தாலும் அப்படி இருக்கின்றோம் இப்படி இருக்கின்றோம் என்று சொன்னாலும் நடைபெறுகின்ற தேர்தலில் தான் ஒரு கட்சியினுடைய பலத்தை நிர்ணயிக்கின்றன. ஆகவே மிக விரைவில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரசின் சார்பில் போட்டியிடுகின்றவர்கள் பெரிய அளவிலே வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்பதைத்தான் நான் விரும்புகிறேன். அப்படி அந்த பாதையில் சென்று கொண்டிருப்பதாக நீங்க கணிக்கிறீங்களா? ஏன்னா நீங்களும் களத்தில் சென்று கொண்டு இருப்பதாகவோ இப்போதைக்கு செல்வதாக எனக்கு அதிகம் தெரியவில்லை என்றாலும் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். செல்ல வேண்டும் என்கிற பதிலேயே கொஞ்சம் செல்லலன்ற உள்ளுக்குள்ள இருக்கிற பதிலும் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் நான் ஒரு கருத்து சொல்லும் போது உங்களுடைய அபிப்பிராயங்கள் நீங்கள் சொல்கிறீர்கள். ஏன்னா உங்களிடம் எதிராக எதிராக இல்ல, என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் வரணும். இன்னைக்கு 3வது நிலையில் நாம் நிற்கின்றோம். உள்ளாட்சி தேர்தலின் போதும் குறைந்தபட்சம் 3வது நிலையிலேயே நாம் அதிகமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும். 3வது பெரிய கட்சி என்ற பெயர் எடுத்திருக்கின்ற காங்கிரஸ் அதை நிலைநிறுத்த வேண்டும்.
அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஒரு கடந்த 5 ஆண்டுகள்ல ஜெயலலிதா அவர்களினுடைய அரசை எதிர்த்ததாக இருக்கட்டும், ஆளுங்கட்சிக்கு எதிராக அறிக்கைகள் விட்டதாக இருக்கட்டும், காங்கிரஸிலேயே பல தொண்டர்கள் உங்களை கூர்ந்து கவனிச்சுட்டே தான் இருப்பாங்க. உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுன்றது, ஏன்னா என்னுடைய முதல் கேள்வியிலேயே உங்களுக்கு என்னதான் சொன்னாலும் தலைமைக்கு கட்டுப்பட்டாலும் வருத்தம் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த பதிலின் மூலமாக உங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் அது புரியும். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன? உங்கள் ஆதரவாளர்கள் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றேன். என்னுடைய அடுத்த நகர்வு என்பது நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் இந்த 3வது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது உங்களுடைய ஆசை. நீங்கள் என்ன, ஏன்னா உங்களுக்கு பின்னாடி உங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன செய்தி சொல்றீங்க? அவர்களுக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்வேன். ஒரு பல பதில்களை வெளிப்படையாக தடாலடியாக பேசுவதும், சில பதில்களுக்கு பூடகங்கள் வைப்பதும் கூட தேர்ந்த அரசியல்வாதியின் இல்லை தேர்ந்த அரசியல்வாதி இல்லை. என்னை பொறுத்தவரையில் 3வது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எல்லா தலைவர்களாக இருக்கின்றவர்கள், கொள்கை அளவிலே முடிவெடுப்புகின்றவர்களும் இந்த எண்ணத்தோடு தான் இருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஒரு வேளை அது இல்லை என்று சொன்னால் நம்மால் எப்படி காங்கிரஸை 3வது இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை என்னால் இப்போது சொல்ல முடியாது. ஒரு பரபரப்பான அரசியல் சூழல்ல ஒரு நிறைவான ஒரு நேர்காணல், தடாலடியான பதில்கள், வெளிப்படையான பதில்கள், அதுவும் இல்லாம சில பூடகமான பதில்களையும் சொல்லியிருக்கிறீங்க. வியூகம் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக அரசியல் களத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகள், இந்திய அரசியல் சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள்னு நிறைய விஷயங்கள் பேசினோம். மற்றொரு அரசியல் ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.